ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிப்டோலியன் தமிழ். இன்றைக்கி நம்ம காயின் மார்க்கெட் கேப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காயின் மார்க்கெட் கேப் எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம டோட்டல் கிரிப்டோ கரன்சிஸையும் இதில் இதை லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2013 க்ரியேட் பண்ணுறது பிராண்டன் செஸ் அப்படின்றவர் தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு. இதை ப்ரௌசரில் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தோம்னா ஆல் கிரிப்டோஸ்ன்னு இருக்குங்களா, இதில் டோட்டலாக அதோட மார்க்கெட் கேப் வேல்யூ என்ன 3.49 ட்ரில்லியன் இருக்கா. மார்க்கெட் கேப்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பார்த்தோம்னா, டோட்டலாக இருக்க கிரிப்டோ கரன்சிஸோட இன்டூ அதோட கரண்ட் ப்ரைஸ் என்னன்றதை கால்குலேட் பண்ணி பார்த்தா அதோட வேல்யூ தான் மார்க்கெட் கேப். 3.49 ட்ரில்லியன் டாலர்ஸ்க்கு கிரிப்டோ இண்டஸ்ட்ரி இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது CMC 100 காயின் மார்க்கெட் கேப்போட டாப் 100 காயின்ஸ் தான் இந்த CMC 100ன்றது. அதில் டாமினன்ஸில் எது போயிட்டுருக்குன்னா பிட்காயின் தான். 57.41%. 100%னா அதில் 57%க்கு பிட்காயின் மட்டுமே மணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்றது அர்த்தம். அடுத்தது ஃபியர் அண்ட் க்ரீடு. ஃபியர் அண்ட் க்ரீடுன்னா இப்போ 1 to 100%ல் 24-30க்குள்ளே இருந்துன்னா மார்க்கெட் வந்து ஃபியர்ஃபுல்லாக ட்ரேடர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். க்ரீடுன்றது அதுக்கு மேலே வந்தாவே அது க்ரீட் பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். கீழே ஆல் கிரிப்டோஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு காயினை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு காயினை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த காயின் இதில் உண்மையிலேயே ஷோ ஆயிருக்கா அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் பிட்காயினை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். பிட்காயின்குள்ளே வந்தோம்னா அதோட சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. 1 டேவோட சார்ட் பேட்டர்ன்லேருந்து 7 டே லாஸ்ட் 7 டேஸில் எந்த அளவுக்கு மார்க்கெட் போயிட்டுருக்கு, 1 மந்த்து 1 இயர் அப்படின்றது எல்லாமே நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட மார்க்கெட் கேப் வேல்யூ இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் பிட்காயின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் மார்க்கெட் கேப் முன்ன சொன்ன மாதிரியே 2.02 ட்ரில்லியன் டாலர்ஸுக்கு பிட்காயின் மார்க்கெட் வேல்யூ இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அதோட வால்யூமு டோட்டல் சப்ளை 19.81 மில்லியன் பிட்காயின்ஸு டோட்டல் சப்ளையில் இருக்குது. மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னா 21 மில்லியன் பிட்காயின்ஸ் தான். கீழே அதோட ஒயிட் பேப்பர்ஸு வெப்சைட்டு எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் பண்ண முடியும், பினான்ஸு, பைபிட்டு, காயின்பேஸ் அப்படின்னு டாப் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இதில் ஷோ ஆகும். 1 to 639 எக்ஸ்சேஞ்சஸ் ஷோ பண்ணுது. அதோட நியூஸு ஸ்பெசிஃபிக்காக பிட்காயினை பற்றி மட்டும் எந்த நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த காயினை கிளிக் பண்ணி இந்த நியூஸ்ன்ற பேஜுக்கு வந்துட்டோம்னா நம்ம ரெகுலர் நியூஸை இங்கே வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கம்யூனிட்டி. ஒவ்வொரு காயினுக்கு சில கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க டெய்லி அப்டேட் ஆகிற நியூஸு, அவங்களோட நாலேஜ் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்த கம்யூனிட்டின்ற இந்த பேஜை வந்து பார்த்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈல்டிங்கு, அனலிட்டிக்ஸு, அபவுட்டு. அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணோன்னா பிட்காயினோட அனலிட்டிக்ஸு, அட்ரஸ் பை ஹோல்டிங்கு, எந்தெந்த அட்ரஸில் அதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, வேல் ஹோல்டிங்ஸ்னால் இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் டோட்டல் வால்யூம் பிட்காயின் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதுதான் வேல்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றதும் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வேல்ஸ் வந்து 1.25% ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதர்ஸ் வந்து 98.78% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அட்ரஸ் பை டைம் ஹெல்டு, பிட்காயினோட ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றது இதில் இருக்குது. $1.72. அதில் என்எஃப்டிஸ் ஆன் பிட்காயின் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் பேஸ் பண்ணி எந்த என்எஃப்டிஸ் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றதும் இதுலேயே இருக்கும். ஸோ கீழே ஷோ பண்ணது பார்த்திங்கன்னா. அடுத்தது அபவுட் பிட்காயின். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துலையே நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். பிட்காயின்னா என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணாங்க, எந்த இயரில் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஹூ ஆர் ஃபவுண்டர் ஆஃப் பிட்காயின், வாட் மேக்ஸ் பிட்காயின் யூனிக்யூ, ஹவு மச் பிட்காயின் இஸ் சர்க்குலேஷன், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஒரு இடத்துலையே தெரிஞ்சுக்கலாங்க. அதான் காயின் மார்க்கெட் கேப் ஆப் யூஸ் ஆகுது. ஓகேங்களா.
ஸோ அடுத்தது ஹோம் பேஜுக்கு போயிடுவோம். இவ்வளோதாங்க. இதில் காயின் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சாச்சு. அடுத்தது என்எஃப்டிஸ். என்எஃப்டிஸ்க்கும் இது வந்து அப்டேட்டட் வெர்ஷனால இப்போ என்எஃப்டிஸும் ஷோ பண்ணுது. எந்த என்எஃப்டிஸ் இருக்குது, அது எந்த பிளாக் செயினில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ அசுகின்னு ஃபர்ஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா, இந்த என்எஃப்டிஸை கிளிக் பண்ணோன்னா அதோட ஓவர்வியூ காட்டும். அதில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது, அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் என்ன, அதோட கரண்ட் வால்யூமு 24 ஹவர்ஸில் இருக்கிறது, 24 ஹவர்ஸில் எத்தனை சேல் ஆகிருக்கு அப்படின்றது இருக்கும். அதோட சார்ட் இருக்குது. ஸோ என்எஃப்டிஸ் பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே தான், ஒரு காயினை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோமோ அதே மாதிரி அதில் அபவுட் கொடுத்தோம்னா அந்த என்எஃப்டிஸை பற்றி டோட்டல், அதோட ஓனர்ஸ் எத்தனை பேர் டோட்டல் ஓனர்ஸ் இருக்காங்க, அதோட டோட்டல் வால்யூம் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ஆகிட்டுருக்கு அப்படின்றது எத்தீரியமில் ரன் ஆகிட்டுருக்கு, அதோட ராயல்ட்டி, ஃப்ளோர் ப்ரைஸு எல்லாம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ தென் கேட்டகரிஸை கிளிக் பண்ணால் இப்போ எல்லா காயினுக்குமே தனித்தனியாக ஒரு கேட்டகரிஸ் பிரித்து அதில் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் மீம் காயின் இருக்கு இல்லையா, அந்த மீம்ஸுன்றதை கிளிக் பண்ணால் டோட்டலாக எவ்வளோ மீம் காயின்ஸ் இருக்குது அப்படின்றது இதில் ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம் மீம் காயின் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. மீம் காயின்ஸ் பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம். ஹைலைட்ஸு, அதோட நியூஸு அபவுட் கொடுத்தோன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த அபவுட்டுன்றத இப்போ நீங்கள் காயினை கிளிக் பண்ணாலும் சரி, என்எஃப்டிஸ் கிளிக் பண்ணாலும் சரி, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த அபவுட் பேஜை கொடுத்து படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா போட்டுரு பார்த்தீங்களா, வாட் ஆர் மீம் காயின்ஸ், ஹவு டு ஃபைண்ட் நியூ மீம் காயின்ஸு, ஹவு டு பை மீம் காயின்ஸ், ஆர் மீம் காயின்ஸ் ரியலி கேம்பிளிங் ரிலேட்டட், அதை பற்றின ரிலேட்டடான ஆர்டிகல்ஸு என்ன இருக்குன்ற இதுலேயும் அந்த லிங்க் இருக்கும். நம்ம இதில் கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா அதோட ஆர்டிகல்ஸை படித்து தெரிஞ்சுக்கலாம். வேறு கேட்டகரிஸ் பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான். கீழே வாட்ச் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த வாட்ச் லிஸ்ட் கிளிக் பண்ணால் நம்ம எந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ இந்த வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இது ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துரும். அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் நமக்கு அதோட அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கம்யூனிட்டி கிளிக் பண்ணால் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெகுலராக சில பேர் இதை கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளும் இதில் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட நாலேஜாக இருக்கவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னா அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதாங்க காயின் மார்க்கெட் கேப் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறது. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் போதும், நம்ம ஒரு கிரிப்டோ கரன்சிஸை பற்றி ஃபுல் அனலைசிஸும் இதிலேயே பார்த்து ஒரு பிகினர் கூட படித்து லேர்ன் பண்ணிக்கலாம். இதுலேயே இருக்குது நியூஸு, அந்த பிட்காயினை பற்றி என்ன, அது எப்படி ஆர்ஜின் ஆச்சு, அதோட ஒயிட் பேப்பர்ஸு எல்லாம் எவ்ரி டீட்டெயில்ஸ் ஒரு காயினில் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதோட எவ்ரி டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் எனக்கான வீடியோ. உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.